எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் இன்னும் 5 நாட்கள் தான் இருக்குது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை எதிர்கொள்வதற்கு. இந்த 5 நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ இது. ஸோ இந்த 5 நாளுக்கு நீங்கள் ஒரு தெளிவான ஒரு ஷெட்யூலை போட்டுருங்க. ஒரு திட்டமிட்ட ஒரு அட்டவணை அப்படின்றத போட்டுருங்க. இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் 10+1 சப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த சப்ஜெக்டை பிரித்து வச்சுக்கோங்க. அதிக இம்பார்ட்டன்ஸ் லாங்குவேஜுக்கு கொடுங்க. அடுத்து மேக்ஸு, அப்புறம் பாலிட்டி, அப்புறம் இன்டர்நேஷ்னல் மூமெண்ட். ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க எதற்கு அதிகமான நேரம் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு. அந்த 5 நாளில் நீங்கள் போட்ட ஷெட்யூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண பாருங்கள். இப்போ இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் நான் 3 மணி நேரம் படிக்க போகிறேன் இன்றைக்கி அப்படின்னா 3 மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை படித்து முடிச்சிருங்க. வேகமாக எப்படியாவது உங்கள் ஷெட்யூலை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே எக்ஸாம் போகிறப்போ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உள்ளே போவோம். ஓகே, நம்ம படிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நினைப்போட உள்ளே போவோம். எக்ஸாம் கேட்கக்கூடிய கொஷினுக்கு நீங்கள் வெளியே வந்து பார்க்குறப்ப ஆன்சர் ரொம்ப ஈஸியாக இது ஏன் நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கும். எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த பதட்டத்தோடு நீங்கள் உள்ளே போகிறீங்க, அந்த ஒரு பரபரப்பாக நம்ம இருக்கிறப்ப நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்தையும் நம்ம சரியாக பண்ணியிருக்க மாட்டோம். நீங்கள் பல நாள் நல்லா வண்டி ஓட்டுவீங்க, 2 வீலர், சரிங்களா? இப்போ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது முக்கியமாக ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்ட்டு அவங்கள பார்க்க போகிறப்ப, இல்லை ஆஃபீஸ்க்கு டைமுக்கு நம்ம போகாமல் கொஞ்சம் லேட்டாக நம்ம போகிறப்ப என்ன ஆகிடும், நம்மளே அறியாமல் தப்பு பண்ணி வண்டியிலேருந்து கீழே வந்துடுவோம். ஸோ அது மாதிரி இந்த எக்ஸாம்லேருந்து நீங்கள் விழுந்துடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். 5 டேஸை கரெக்டாக திட்டமிடுங்க. ரொம்ப முக்கியமானது. அதிகமாக யார்கிட்டையுமே பேசாதீங்க. ஸோ நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது, நான் ஒரு 10-15 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு அந்த கடைசி ஒரு மாதம் யார்கிட்டையுமே பேசாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பு, புக்கு. அப்போ நாங்கள் படிக்கிறப்ப வீடியோஸு அது மாதிரிலாம் எதுவுமே பெருசாக கிடையாது. நம்ம என்ன ஏற்கனவே நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கோமோ அதையே திரும்ப திரும்ப படிச்சுட்ருப்போம், சரிங்களா? ஸோ ரொம்ப மௌனமாக இருங்க. டீவியேட் ஆகிடுவீங்க. மற்றவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் போய் பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்மளோட கவனம் போகும். இவர் ஏன் ஒரு ஆசிரியரை இப்படி திட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு நமக்கு போயிடும். சரி, இப்போ ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இது மாதிரி பண்ணுறாங்க, ஏன் தமிழ் கல்வியை புறக்கணிக்க, இது சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்கும். ஸோ இதை நம்ம டைவர்ட் ஆகிட்டோம். இப்போ நியூஸ் பேப்பர் கூட அதனால தான் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் கடைசி அந்த ஒரு மாதத்தில். ஏன்னா நிறைய விஷயங்கள், இப்போ சினிமா ஒரு பெரிய படம் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு அப்படின்றக்கப்ப அதை பற்றியான நினப்புகள் நம்மளுக்கு போகும். அது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு, ஏன்னா இந்த எக்ஸாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது அப்படின்றக்கப்ப இந்த படம் எப்பயுமே வந்துகிட்ருக்கும். மாதம் வாரம் ரிலீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இது மாதிரி அரசியல் சண்டைகள் எப்பயுமே போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதிலெல்லாம் கவனத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா 1 வருஷம் காத்திருக்கணும், திருப்பி 1.5 வருஷம் காத்திருக்கணும். இதே மாதிரியான நேரம் திருப்பி கிடைக்குமான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது நம்மளால். ஸோ அதனால் மௌன விரதம் இருக்கணும், சரிங்களா? அதுதான் ரொம்ப, அந்த 5 நாளுக்கு பெருசாக யார்ட்டையும் எதுவும் பேசிக்காதீங்க. டிஸ்கஸ் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்னா அது கூட தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது எஃபெக்டிவ். ப்ரிலிமினரிக்கு அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. மெயின்ஸ்க்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய எடுத்து அதில் டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறப்ப நல்லாயிருக்கும். ப்ரிலிமினரிக்கும் ஈஸியாக ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் வேண்டாம், அதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறவங்க படித்தது எல்லாமே மறந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இந்த எக்ஸாமில் 1வது ரேங்க் எடுப்பாங்க, ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. அவங்களுக்கு 1வது ரேங்க் எடுக்க போகிறாங்கன்னு இப்போ தெரியாது, சரிங்களா? யாரோ உங்களில் ஒருத்தர் தான் எடுக்க போகிறீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் அவங்களும் இதே மாதிரி ஐயோ படித்ததெல்லாம் மறந்துச்சு. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் பெருசாக ஒரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே மாதிரி எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்க அப்படின்னா ஐயோ அந்த கொஸ்டின் எனக்கு தெரியலையே அப்படின்னு வேணாம். எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அது யூனிவர்சல். அதனால் அதுக்கு போய் நம்ம சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஐயோ நமக்கு வரலையே அப்படின்ற எண்ணம் வேணவே வேணாம். புதுசாக எதையுமே படிக்காதீங்க. இருக்கக்கூடியது 5 நாள் தான். இப்போ எடுத்துகிட்டு நான் கான்ஸ்டியூஷனில் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை புதுசாக யாரோ ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் நான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை திருப்பி படித்தாவே போதும். அதுக்கான நேரம் தான் இது. நம்ம புதுசாக படிக்கிறது நம்மளுடைய பழைய மெமரியில் நமக்கு ஸ்டோர் ஆனதை எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல தான் போய் உட்காரோம், சரிங்களா? ஸோ கேதா சத்தியாகிரகம் ஃபஸ்ட்டு நடந்துச்சா, அகமதாபாத் மில் சத்தியாகிரகம் ஃபஸ்ட்டு நடந்துச்சா அப்படின்ற அது நல்லா நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுவே உங்களுக்கு மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து எந்த பாடத்தையும் விட்டுட்டு போயிடாதீங்க. இப்போ பயாலஜி இருக்குது, சயின்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க.
ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி 2 கேள்வியில் தான் கட் ஆஃப் மிஸ் ஆகும். அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த சப்ஜெக்டை மேம்போக்காவது ஒரு பார்வை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அந்த 1 மார்க் 2 மார்க் கூடுதலாக வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் போன டைம் குரூப் 2 மெயின்ஸில் நிறைய நல்லா படிக்கிறவங்க நிறைய பேர் மார்க் கம்மியானது காரணமே இந்த சயின்ஸ் பார்ட்டாக இருந்தது. அது மாதிரி எந்த பார்ட்டையும் விட்டுட்டு போயிடாதீங்க. எக்கனாமி எனக்கு வரவே வராது, அதை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு விட்டுட்டு போகாதீங்க. உங்ககிட்ட என்ன நோட்ஸ் இருக்குது, ஏற்கனவே நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை திரும்ப படிங்க. அது ரொம்ப முக்கியம். அது எல்லாத்தையும் ஒரு டைம் பார்த்துட்டு போங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறப்பே கான்ஃபிடெண்ட்டாக போகணும், ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் போயிடக்கூடாது. சரிங்களா? அதுவும் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அதுவும் பண்ணுவாங்க, ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக போவாங்க. அங்கே போய் கொஸ்டின் பார்த்தோன்னே டக்கு டக்குன்ட்டு பிசி அப்படின்னு போட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து பார்க்குறப்ப தான் தெரியுது ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அதனால் அந்த லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸாம் ஹால்குள்ளே போன உடனே ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக இருங்க. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சத்தத்தையும் கவனிங்க காதால். அதுவே ரொம்ப பெரிய தியானமாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. 75 கேள்வி தான் ஜிஎஸ்லேருந்து வரப்போகுது. அதுலேருந்து குறைஞ்சது ஒரு 4 கேள்வி 5 கேள்வி தான் வரும். அதில் ஒரு 2-3 கேள்வி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த ஒரு கேள்வி 2 கேள்விக்காக உட்காந்து ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸை மெட்டீரியலை ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்காதீங்க. அதுவும் கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இவங்க கேட்குற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் 2020, 19, 22 அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ தேர்வு கூடத்திற்கு நம்ம போகிறப்ப நான் அடுத்த ஒரு வீடியோ கூட போகிறேன், எக்ஸாம் ஹாலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப பல டைம் சொன்னது தான். ஸோ எனக்கு ஏற்கனவே சொன்ன கருத்தை திருப்பி சொல்கிறதே பிடிக்காது. சரிங்களா? ஆனாலும் நம்ம இதை சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டு போயிடுவாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டாக போவாங்க. போன டைம் எங்கிட்ட படித்த ஒருத்தவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டாக போனதுனால குரூப் 4 எக்ஸாமே எழுதலை. அப்புறம் ப்ராபபிள் கேண்டிடேட் ஈஸியாக 170+ போகிறவங்க எக்ஸாம் ஹால் லேட்டாக போகிறதுனால அவங்க வந்து அந்த ஒரு வேலையே இல்லாமல் போச்சு. ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம கரெக்டாக போகணும். ஏன்னா நம்ம ஒரு 8:30 மணிக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம 9 மணின்னு இப்போ சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு 7:45 போய் நீட்டாக சாப்பாடு கொஞ்சம் முன்னாடியே ப்ரியராகவே சாப்பிட்டுட்டு அமைதியாக ஒரு இடத்துல இந்த கூட்டமாக வந்து இதுதான் வரப்போகுது அதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் யாருமே பாஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு உள்ளே போய் நீட்டாக எந்த பதட்டமும் இல்லாமல் அந்த எக்ஸாமினரோட எந்த சண்டையும் போடாமல் 2-3 பென் வச்சு கிறுக்கி பார்த்து நம்மளுடைய அந்த ஆன்சர் ஷீட்டையும் கொஷின் புக்லெட்டையும் ஒரு வழி பண்ணாமல் நீட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்தாவே நம்மளால் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் சூப்பராக மார்க் எடுக்க முடியுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கொஷின் வந்து தெரியாத கொஷின் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது? ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். தெரியாத கொஸ்டின்னு கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கேள்விகள் வரும். இப்போ பாருங்கள், இப்போ கேதா போராட்டத்தின் போது மகாத்மா காந்தியடிகள் கீழ்கண்டவர்களில் யாரிடம் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அவர் வந்து சாம்பிரான் சத்தியாகிரகம் நடத்தினார். அதற்கு அடுத்து 2வதாக வந்து கேதாவா அகமதாபாத் மில் தான் நடத்தினார். அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் கழிச்சு தான் கேதா சத்தியாகிரகம் அப்படின்றத நடத்தினார். எந்த போராட்டத்தில் யாரை மீட் பண்ணார்? ராஜேந்திர பிரசாத்தை ஃபஸ்ட்டு சம்பரானில் மீட் பண்ணியிருப்பார். ராஜ்குமார் சுக்லா தான் போய் தீன்காதியா சிஸ்டம் 3 பங்கை வந்து நான் வந்து இந்த இண்டிகோ சாயத்தை தான் விளைவிக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருந்தது. அதை பிரேக் பண்ணுறதுக்காக நடந்தது, பீகாரில் நடந்தது. அடுத்தது அவர் ஊருக்கு வருவார். சரிங்களா? அகமதாபாத் குஜராத்தி, அதனால் அங்கே வந்து போராட்டம் நடத்துவார். அடுத்து 3வதாக தான் இந்த கேதா சத்தியாகிரகம் இருக்கும். கேதா சத்தியாகிரகத்தின் போது யாரிடம் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அகமதாபாத் மில் பிரச்சனையில் தான் ஃபஸ்ட் டைம் இவர் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படின்றத ஆரம்பிப்பார் காந்தி. அவரே இருப்பார். கேதா சத்தியாகிரகத்தில் வல்லபாய் பட்டேல் தான் பெரிய லீடராக இருப்பார். ஆனால் அவரை வந்து உண்ணாவிரதம் இருக்க சொல்ல மாட்டார். வித்தல்பாய் பட்டேலை தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கெடுக்க செய்வார். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எல்லாருமே வல்லபாய் பட்டேல் அப்படின்னு தான் போடுவாங்க. ஆனால் ஆக்சுவல் ஆன்சர் வந்து வித்தல்பாய் பட்டேல் அப்படின்றது வருங்க. இது மாதிரி கஷ்டமான கேள்விகள். இது என்னென்னா டஃப்பான கொஸ்டின். இது வந்து எல்லாருமே ஒரு ஆன்சர் வல்லபாய் பட்டேல் அப்படின்றது ஈஸியாக போட்டு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அப்படின்ட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் என்னென்னா இருக்கக்கூடிய 200
கேள்வியில் ஒரு 30-40 கேள்விகள் தான் இது மாதிரி இருக்கும். ஸோ மற்ற கேள்விகள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக உத்தம் சிங் ஜெனரல் டயரை எந்த ஆண்டு கொலை செய்தார்? 1940 கொலை பண்ணார். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி கேள்விகளும் இருக்கும், ரொம்ப கஷ்டமான கேள்விகளும் இருக்கும். நம்ம கஷ்டமான கேள்விகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஏவா பியா அப்படின்னு தெரியலன்னா அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் நீங்கள் போயிடுங்க, சரிங்களா? இப்போ கிலாபாத் இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் கீழ்கண்டவர்களில் யார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மௌலானா சௌகத் அலி, முகமது அலி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத்து. ஸோ இவங்க எல்லாருமே தான் இருப்பாங்க இதில், சரிங்களா? அலி பிரதர்ஸு இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ இதில் முகமது அலி, எல்லாரும் அப்துல் கலாம் ஆசாத்து எல்லாருமே இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முகமது ஜின்னா வந்து எப்போ வந்து காந்தியை மீட் பண்ணார்? காந்தி வந்து நேருவை வந்து எப்போ மீட் பண்ணார்? இது மாதிரியான கேள்விகள் ரிப்பீட்டடாக கேட்குறது. 1916 தான் நேரு வந்து மீட் பண்ணியிருப்பார். சர்தார் வல்லபாய் பட்டேல் எங்கே மீட் பண்ணார்? ராஜேந்திர பிரசாத் எங்கே மீட் பண்ணார்? என்னென்னா இது மாதிரி நீங்கள் நிறைய கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் போகிறப்ப இது எல்லாமே டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்ட முக்கியமான கேள்விகள் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் எடுத்தப்போ அது டீட்டெயிலாக எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 15 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருந்தோம். என்னென்னா அந்த டிஎன்பிசியோடைய கொஸ்டின் நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளில் ஒரு 4-5 மணி நேரம் அந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னா அதே அந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணவங்க தான் அந்த இப்போ வரக்கூடிய கொஸ்டினையும் செட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா அந்த வேவ் லென்த் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இதே மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த பயிற்சி நீங்கள் எடுத்திருக்கீங்க, ஏற்கனவே டிஎன்பிசியோடைய ஒரிஜினல் கொஸ்டின் நிறையா சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றக்கப்ப திரும்பவும் போய் அங்கே எக்ஸாம் எழுதுகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுதான் இது மாதிரி தான் இப்போ கொஷின் செட் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி மாடல் டெஸ்ட்டு நம்மளுடைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம எடுத்திருப்போம். ஸோ அதை அப்படியே நம்ம படிச்சுட்டு ஏற்கனவே சப்ஜெக்ட் நம்ம ஓரளவு படிச்சிருப்போம். இந்த டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் எழுத போகிறப்ப அதே பேட்டர்னில் தான் ரிப்பீட் ஆகும். இப்போ என்ன ஆகிடும், ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நிறைய கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுவாங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 100 கேள்விகளில் 40 கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து தான் வரும். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கிலேருந்து ஒரு 10-20% வரும். இந்த குரூப் 2க்கு நான் சொல்கிறேங்க. மீதி ஒரு 40-50% வந்து புது கொஸ்டினாக இருக்கும். ஸோ என்னென்னா நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய 50-60% இருக்கிறத நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா புதுசாக கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு 40% கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 10-15 எடுத்தாவே போதும். ஸோ நம்மளால் ஈஸியாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் புது கேள்வியாக இருக்கும். கேதார் சத்தியாகிரகத்தின் போது மகாத்மா காந்தி யாரிடம் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டு. ஸோ என்னென்னா இதுக்கு அடுத்தது விட்டல்பாய் பட்டேல் பற்றி நம்ம படிக்கணும். ஏன்னா இப்போ லீடர்ஸ் அப்படின்றது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி டீட்டெயிலாக ஒருத்தவங்களை பற்றி நம்ம நோட்ஸ் எடுத்து நம்ம படிப்போம், சரிங்களா? ஓகே, ஸோ என்னென்னா ஒரு கொஸ்டின் தெரியாத இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஃபேக்ட் தெரியும், வல்லபாய் பட்டேல் கேதார் சத்தியாகிரகத்தை நம்மளால் மேட்ச் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதை வச்சு நம்மளால் ஆன்சர் போட முடியும். அது இந்த கொஸ்டினுக்கு வல்லபாய் பட்டேலாக இருந்தால் அது மாதிரி நம்ம போட முடியும். ஏன்னா இப்போ சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்றது காந்தி எப்போ மேற்கொண்டார் அப்படின்னு தான் தெரியும். அவர் எப்போ வந்து மற்றவங்கள மேற்கொள்ள சொன்னார் அப்படின்றது தெரியும். இப்போ தனிநபர் சத்தியாகிரகம் வினோபாவேவை ஃபஸ்ட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்க சொல்லுவார் இல்லைங்களா? ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸு. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அந்த தெரிஞ்ச ஃபேக்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தெரியாத கேள்வியை அப்ரோச் பண்ணுறோம். கல்வியோட மகிமையே அதுதான். நமக்கு என்ன தெரியும், இப்போ நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்போம், ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போய் வேலை செய்வோம். ஸோ என்னென்னா நம்ம படித்த ஒரு விஷயத்தை படிக்காத ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ணுறது தான் நம்மளுடைய கல்வியே இல்லைங்களா? ஓகே, ஸோ இது மாதிரி கொஸ்டினை நம்ம பயம் இல்லாமல் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீட்டாக பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாவே நல்லாயிருக்கும், சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் ஆல்மோஸ்ட் இப்போ 25 டெஸ்ட்டு இன்னையோட முடியுதுங்க, சரிங்களா? ஆரம்பத்துலேருந்து ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட், அது ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் அப்படின்ட்டு சண்டே வந்து காலையில் 1 மதியானம் 1 அப்படின்ட்டு ஃபுல்லாக எடுத்தோம். ஸோ டீட்டெயிலாக இவங்களுக்கு வேர் டு ஸ்டடியிலேருந்து ஸ்கூல் புக் மெட்டீரியல்லேருந்து வீடியோஸ், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸு, அப்புறம் வந்து தமிழுக்கு மேக்ஸுக்கு எல்லாத்துக்குமே போட்டிருந்தோம், சரிங்களா? ஸ்டாண்டர்ட் புக்ஸ் என்ன படிக்கணும். ஸோ ஓரளவு ஹோலிஸ்டிக்காகவே இந்த பேட்ச் அப்படின்றது ஃபுல்லாகவே நடத்தியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
இப்போ ஒரு எக்கனாமி டெஸ்ட் வச்சோம் அப்படின்னா அந்த எக்கனாமி டெஸ்ட்டுக்கு வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்கில் நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம எடுத்து போட்டிருப்போம். 6th எங்கே படிக்கணும், 7th எங்கே படிக்கணும், 11th 12th. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 12th நம்ம நல்லா படித்தாவே போதும், அதுவே நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிடும். இன்ஃபேக்ட் மெயின்ஸ் அளவுக்கே வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக் எக்கனாமி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து என்ன படிக்கணும் அப்படின்றதையும் போட்டிருப்போம். கலியமூர்த்தி தமிழில் படிப்போம், சங்கர் கணேஷ், ரமேஷ் சிங் வந்து படிப்போம். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து மதியான நேரத்தில் வைக்கிறது சரிங்களா. ஸோ அதுக்கும் நம்ம எடுத்து போட்டிருப்போம் நம்ம. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்ஸுக்கும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிடுவோம். தமிழ் இங்கிலீஷில் இருக்கும். எல்லா மாடல் சம்மையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்துருப்போம் சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதே மாதிரி கொடுத்துருப்போம். எக்கனாமி ரமேஷ் சிங் வந்து நமக்கு பிடிஎஃப் காப்பியே இருக்குது, சங்கர் கணேஷும் பிடிஎஃப் காப்பி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அனுப்பிடுவோம். அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டோடைய மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் எடுத்து நம்ம போட்டிருப்போம். இதிலேருந்து சில பார்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஸோ இது எதுவும் தேடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே எடுத்திருப்போம். அதே மாதிரி எக்கானமி 2011 2020 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் 21 24 இருக்குது, அது 15 years கொஸ்டின் பேப்பர்ஸை எல்லாமே வந்து எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி ஒரே இடத்துல கொடுப்போம். ஸோ நம்ம இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் நம்ம ஃபஸ்ட்டு படித்து முடிச்சதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக் இருக்கும், அதில் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு டெஸ்ட்டுக்கு அட்டன் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் வந்து எழுதுவோம். ஸோ டெஸ்ட்டில் வந்து இதிலிருந்து கேள்விகள் நிறையா கேட்போம், புது கேள்விகளும் நிறையா இருக்கும். அப்படின்றக்கப்ப ஒரு ஹோலிஸ்டிக்காக முழுமையான ஒரு பயிற்சி அப்படின்றது எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து அந்த பழக்கம் வந்துடும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக கம்மியாக இருக்கும், கொஸ்டினும் ரொம்ப டஃப்பாக தான் செட் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்காது. 150 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 110 115 அப்படின்றது தான் ஃபஸ்ட் மார்க்காக இருக்கும். ஏன்னா குரூப் 2 லெவல் அப்படின்றக்கப்ப நமக்கு புது கேள்விகள் நிறையா இருக்கும். அப்படின்றனால புது கேள்வியை எடுத்து நிறையா போட்டிருப்போம் சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இந்த டெஸ்ட்டு நம்ம எழுதிட்டு கூகுள் ஃபார்ம் கொடுத்து அதில் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு தெரியும், ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ எடுத்தீங்கன்னு தெரியும். அப்போ நம்ம லெவல் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியும். ஓகே. ஸோ இன்னையோட இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது முடியுது. மாடல் டெஸ்ட்டு நம்ம அனுப்பிவிட்ருவோம் சரிங்களா. ஓகே. ஸோ இதுதான் பதட்டமாகாமல் தெளிவாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே போதும். இந்த டெஸ்ட் பேட்ச் படித்தவங்களுக்கு இந்த 25 டெஸ்ட் ப்ளஸ் இந்த 2 மாக் டெஸ்ட் இருக்கும், அதை நான் போஸ்ட் பண்ணுறேன், நான் வாட்ஸ்அப் குரூப்லேயே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக இந்த 25 டெஸ்ட்டும் எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் இந்த குரூப் 2 இப்போ இதுக்கு அடுத்து எந்த எக்ஸாம் வந்தாலும் நம்ம அனுப்பின மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க்ஸை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமும் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாங்க. ஓகே. நான் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேங்க. ஸோ எக்ஸாமில் என்ன பண்ணணும் அப்படின்றது. ஓகே. தேங்க்யூ.